கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு வேண்டாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக இந்த ஆலங்குளம் ஏலிம் ஊழியத்தில் ஆண்டவர் 15 ஆண்டுகள் இந்த ஆலயம் கட்டப்பட்ட நாள் முதல் இதுவரை கூட இருந்து நடத்தி வந்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு நம்ம எல்லாம் இந்த சபையின் போதகரமாக ஒன்று கூட்டியிருக்கிறார்கள். தாவீது சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று அவர்களும் நமக்கு கொடுத்த அழைப்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். பாஸ்டர் இங்கே சொன்னபோது எனக்கு முன்னால் ஜெபித்த அன்பு போதகர் பாஸ்டரம்மா தனிமையாய் 15 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார், நாமெல்லாம் குடும்பங்களாய் நிறைவேற்றுகிறோம் என்றார். ஆனால் நான் வேறு மாதிரி நினைத்து கொண்டிருந்தேன். இந்த 15 ஆண்டுகளாக இந்த குடும்பமே கர்த்தரை இங்கே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏசாயா சொன்னது போல நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் தாயாரோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகள் ஸ்வீட்டி, அதுபோல் மகள் ஏஞ்சல், அவர்களுடைய மருமகன் பாஸ்டர் ரோலன், இப்படி இவர்களெல்லாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, வரும் நாட்களில் அவர்களுடைய அன்பு மகன் சாம் ரத்தன்ராஜ் இந்த ஊழியத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய சேவையை செய்வார். நான் எத்தனையோ வருஷமாக வர்றேன் போகிறேன், ஆனால் அவர் என் கண்ணிலே மாட்ட மாட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் என் கண்ணில் மாட்டினார். நான் அவரை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்கார வச்சு, உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்குது, உங்கள் அப்பா இளமையில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் உங்கள் சாயல் இருக்குது என்று சொன்னேன். அவர் பேர் சாம் என்று மாத்திரம்தான் எனக்கு தெரியும். உங்கள் முழு பேரை சொல்லுங்கன்ட்டு கேட்டேன். சாம் ரத்தன்ராஜ் என்றார். சொல்லிட்டு சொன்னார், அந்த தாத்தா பேர் இந்த தாத்தா பேர் 2 தாத்தா பேரையும் சேர்த்து வச்சுருக்காங்கன்னார். அந்த 2 தாத்தாவும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைவேற்றின ஊழியத்தை வேறு யாரும் நிறைவேற்றிருக்க முடியாது. நான் 80ஆம் வருஷம் வேத கலாசாலை முடித்தேன். 81 ஆரம்பத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் பாஸ்டர் ஆலங்குளம் சாமுவேல் ஐயா பிரசங்கத்தை கேட்டேன். 81, 45 ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் உண்மையை சொல்கிறேன், அவரை மாதிரி எழுப்புதல் பிரசங்கியை இன்றைக்கு வர என்னால் பார்க்க முடியல. நான் எத்தனையோ கூட்டங்களில் சொல்லுவேன், வீட்டிலையும் பேசும்போது சொல்லுவேன், வைகோ இன்னைக்கு இப்படி துண்டை முறுக்கிட்டு நிற்கிறாருன்னா அது ஆலங்குளம் பாஸ்டர் சாமுவேலை பார்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவார். அப்படி முறுக்கிட்டாருன்னா எழுப்புதல் பறக்கும் அப்படின்னு. நான் இங்கே உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசும்போது அதுதான் நினச்சேன்.
பாஸ்டர் சாமுவேல் ஐயா மேலே இருந்த அபிஷேகமும் ரத்தன பிரசிங்கார் மேலே இருந்த அபிஷேகமும் இவருக்கும் கர்த்தர் வருகிற நாட்களில் தருவார். ஆகவே இத்தனை ஆண்டுகள் கடந்து போனது. ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஊழியத்தில் குடும்பமாய் நின்று கர்த்தரை உயர்த்த கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவார். நாம் எபேசியர் 3:20-21 வாசிக்கிறது போல நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாக சபையில் மகிமை உண்டாவதாக. அப்படின்னா ஒரு தலைமுறையோட ஊழியம் முடிந்து விடாது, அது தலைமுறை தலைமுறையாக தொடரும். ஆகவே ஆண்டவர் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர்மா இத்தனை ஆண்டுகள் வடித்த கண்ணீருக்கும் அவர்களுடைய இருதயத்தின் ஏக்கங்களுக்கும் கர்த்தர் வருகிற நாட்களில் பெரிய பலனை தந்து குடும்பங்களாய் தலைமுறையாய் சேர்ந்து நின்று கர்த்தரை உயர்த்த கர்த்தர் இவர்களுக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் பெரியவர். அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை நடத்துகிறார். என் கையில் இந்த கூட்டத்தை இவர்கள் கொடுக்கும்போது 8:15 கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக 8 மணிக்கெல்லாம் கூட்டமே முடிஞ்சிடணும். 8 மணிக்கு கூட்டமே முடிஞ்சிடணும். சரி, கூட போனால் 8:45 வரை வைத்திருக்கலாம். அதனால் ஒரு 20 நிமிஷம் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக ஆனபடியினால் அவர் முற்றும் முடிய நம்மை இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவர் இரட்சகராக வந்தார். இயேசு என்ற பெயருக்கு தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறவர் என்று பொருள். தம்முடைய பெயரின்படியே பாவிகளாயிருந்த நம்மை இரட்சிக்க இயேசு கல்வாரி சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே இரட்சிப்பின் கிரியையை நிறைவேற்றி முடித்த நம்முடைய ஆண்டவர் அத்தோடு தன்னுடைய வேலை முடிந்தது என்று விட்டுவிடாமல் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நம்மை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் முற்றும் முடிய இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும்
நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகள் நடுவிலும், நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகளின் மத்தியிலும் நம்மை இரட்சிக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த தேவையோடு வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையின் மத்தியில் திகைத்து சோர்ந்து போன நிலைமையில் வந்திருந்தாலும், உங்களுக்காக தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, உங்களை முற்றுமுடிய இரட்சிக்கிறவராக இயேசு இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துவார். எந்த நோக்கத்திற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவர் நம்மிலே நிறைவேற்றி முடிக்கிற வரை நம்மை கைவிடவே மாட்டார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாளும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் முற்றும் முடிய நம்மை இரட்சிக்கிறவர். வேத புத்தகத்தில் பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முடிவு பரியந்தம் அவர்களுக்கு செய்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆரம்பத்தில் என்ன சொன்னாரோ, ஆரம்பத்தில் அவர்களுடைய வாழ்க்கை குறித்த திட்டம் என்னவென்று அவர் வெளிப்படுத்தினாரோ அந்த வார்த்தையை அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராயிருந்தார். பலரை சொல்லலாம், ஆனால் நான் 20 நிமிஷத்திற்குள்ளே முடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு நபரை உங்கள் நடுவில் நிறுத்துகிறேன். அவருடைய பெயர் தாவீது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, நான் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற முதல் வார்த்தையிலேயே நான் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அங்கே மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக அந்த இடத்துல சாமுவேலை பார்க்கிறோம், ஈசாயை பார்க்கிறோம், ஈசாயின் மற்ற குமாரர்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல தாவீது இல்லை. தாவீது இல்லாதிருந்த ஒரு இடத்திலேயே தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அதற்கு பின்னால் உள்ள வசனங்களில் பார்க்கிறோம், ஈசா இடத்துல வந்து நின்ற சாமுவேல் அங்கே ஈசா இடத்தில் உன் குமாரரை அழைத்து வா என்று சொல்லுகிறார். அவர் அழைத்து வந்தபோது மூத்த மகனை பார்த்த சாமுவேல் இவன்தானாக்கும் என்று தனக்குள்ளே நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் இவனில்லை, இவனில்லை, இவனில்லை என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கும் தாவீதை குறித்த வெளிப்பாடு இல்லை. தாவீதை குறித்து சாமுவேலே விளங்கிக் கொள்ளாத நிலையிலும் தீர்க்கதரிசிக்கே அவனை காணக்கூடிய அந்த
ஞான திருஷ்டி கண்கள் திறக்காத நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பல தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். நம்முடைய நாட்களிலும் ஆலயத்திற்குள்ளே வந்து அமர்ந்து மற்றவர்கள் பார்வையில் பக்திமான்களாக தோற்றத்திலே அவர்கள் இவன்தானாக்கும் என்று சொல்லப்படுகிற நிலையில் காணப்படும் போது தீர்க்கதரிசிகளே சற்று குழம்பி வார்த்தைகளை வித்தியாசமாக வெளிப்படுத்தி விடுவார்கள். சாதாரணமாக கஷ்டப்படுற ஒரு ஆளை பார்க்கும்போது சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளே வேற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தீர்க்கதரிசியே காணாத நிலையிலும் ஆண்டவருடைய கண்கள் அவரை கண்டது. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ஊழியர்கள் உங்களை குறித்து எதுவும் சொல்லாத நிலையிலும் உங்களை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாத நிலையிலும் உங்களை உங்கள் தாயின் கற்பத்திலே அறிந்த ஒரு ஆண்டவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். தாவீதுக்கு அங்கே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்ட போது சாமுவேல், ஈசாயின் பிள்ளைகள் எவருக்கும் கிட்டாத வார்த்தையை, அபிஷேகத்தை தாவீதுக்காக வைத்து ஆண்டவர் காத்திருந்தார். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சாமுவேல் கேட்டு அதன் விளைவாக இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று ஈசாய் சொல்ல, அவனை கூட்டி வா என்று சாமுவேல் சொன்ன உடனே அவன் வந்து நிற்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இவன்தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பெற்றோருக்கும் உங்களை குறித்து நம்பிக்கை இல்லாதிருக்கலாம். உங்கள் தகப்பனுக்கும் உங்கள் தாய்க்கும் உங்களை குறித்து இவனெல்லாம் எப்படி, இவளெல்லாம் எப்படி, இவர்களுக்கும் ஒரு வாழ்வு உண்டா என்கிற அந்த கேள்வியே இல்லாதிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு விழா கூட்டத்தில், இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்னை குறித்து யார் நினைக்கப் போகிறார்? என்னை குறித்து யார் நல்ல காரியம் சொல்ல போகிறார்? என்னை குறித்து யார் நன்றாய் பேசப் போகிறார்? எனக்கென்று ஒரு எதிர்காலத்தை திட்டமிட்டு அதற்கென்று ஏதாவது ஒரு வார்த்தையை எனக்கென்று எவர் சொல்லப் போகிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நான் அவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். I have chosen him as a king. நான் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அவன் கீழாக இருக்க மாட்டான், அவன் மேலாவான். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களெல்லாம் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்த நிலையில் தாவீது மாத்திரம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய நிலை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலை, பின்தங்கிய நிலை என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் பின்தங்கிய நிலையில் இருந்த ஒருவனை கர்த்தர் முன்னிறுத்த சித்தம் கொண்டார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பு குறைவினாலே, பணக்குறைவினாலே, சாமர்த்திய குறைவினாலே, ஆற்றல் குறைவினாலே, அறிவு குறைவினாலே, அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு குறைவினாலே நீங்கள் இன்றைக்கு பின்தங்கிய நிலையில் இருக்கலாம். இந்த ஆண்டு விழா கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் முன்னிலைப்படுத்த போகிறார்.
ஊழியங்களில் பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஊழியர்களை ஆண்டவர் முன்னிலைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நமக்கு பேச்சாற்றல் இல்லாது இருக்கலாம், நமக்கு கிருபைகள் இல்லாது இருக்கலாம், தாளந்துகள் இல்லாது இருக்கலாம், பாடத் தெரியாது இருக்கலாம், ஆராதிக்க தெரியாது இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நின்று ஒரு வார்த்தை பேச தெரியாது இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் ஒரு நொடி பொழுதுல சூழ்நிலைகளை மாற்றிவிட முடியும். இந்த தாவீதை குறித்து சொல்வதற்கு ஏராளம் உண்டு. ஆனால் சிலவற்றை சுட்டி காட்டுகிறேன். தாவீது ஒரு நாள் அங்கே கோலியாத் ஒரு மலையில் நின்று இஸ்ரவேலரை பயமுறுத்தி கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய சகோதரருக்கு தின்பண்டங்களை கொண்டு போன தாவீது கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு வேளை வந்தது. தற்செயலாக அங்கே அந்த வார்த்தைகளை கேட்ட தாவீது உடனே தனக்குள்ள தீர்மானித்தான், ஜீவனுள்ள தேவனுடைய ஜனத்தை நிந்திப்பதற்கு இவன் யார்? தனக்குள்ளே ஒரு வேகத்தோடு அவன் புறப்பட்டு இவனை எதிர்கொள்ள இஸ்ரவேலில் எவரும் முன்வர தயங்குகிறார்கள். சவுலுக்கும் அதற்கான சக்தி இல்லை, அவனுடைய இராணுவ வீரர்களுக்கும் அதற்கான ஆற்றல் இல்லை. எல்லாம் இருந்தும் எதையும் செய்ய திராணியற்ற ஒரு கூட்டம் கோலியாத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நான் புறப்படுகிறேன், ஆண்டவருக்காய் எதையாகிலும் செய்கிறேன் என்று போகிறான். அவனை அழைத்து போனவர்கள் ராஜாவாகிய சவுலிடத்தில் கொண்டு வந்து அவனை நிறுத்துகிறார்கள். நிறுத்தப்பட்ட தாவீது இடத்துல சவுல் பேசி முடித்த பிறகு தன்னுடைய இராணுவ உடைகளை, ஆயுதங்களை அவனுக்கு தரிப்பித்து நீ போ என்று அனுப்புகிறான். ஆனால் தாவீது அதை போட்டு பார்த்து இது சரிப்பட்டு வராது என்று அவைகளை களைந்து போடுகிறான். நான் சொல்ல வருவது என்ன என்றால், அவனுக்கு பட்டயம் பிடித்து பழக்கம் கிடையாது, பட்டயம் பிடித்து பழக்கமில்லை, ஆயுதங்களை பயன்படுத்தி பழக்கமில்லை, யுத்தம் பண்ணி பழக்கமில்லை, யுத்தத்திற்கு சென்ற அனுபவமே கிடையாது. இப்பொழுது அவன் தன் கையில் இருந்த கவனையும் கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் நம்பி புறப்படுகிறான். ஆனால் அப்படி போய் கோலியாத்தை வென்று திரும்பி வந்த பிறகு அந்த தாவீதை குறித்து சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் சிங்கத்துக்கு ஒப்பானவன். மாத்திரமல்ல, ஒரு நாள் தாவீது இங்கே ஏதாவது பட்டயம் இருக்கிறதா என்று கேட்டபோது கோலியாத்தின் பட்டயம் மாத்திரம் இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தாவீது சொல்லுகிறான், அதற்கு இணை வேறு ஒன்றுமில்லை, அதை கொண்டு வாருங்கள் என்றான். அந்த பட்டயத்தை தூக்குவதற்கே இஸ்ரவேலில் பலசாலி ஒருவனும் இல்லாதிருந்த நாட்கள். ஆனால் வெறும் கவனை பயன்படுத்த நின்று கொண்டிருந்த தாவீது பிற்காலத்தில் கோலியாத்தின் பட்டயத்தையே கையில் ஏந்தக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அவனை ஒரு பெரிய பலத்தினால் இடைக்கட்டியிருந்தார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்கு திறமை இல்லாது இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு ஆற்றல் இல்லாது இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லாது இருக்கலாம். ஊழியத்திலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், படிப்பிலே ஆகட்டும், எதிலும் பின்தங்கிய நிலையிலே எவரும் இங்கே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருப்பாரானால் உங்களுடைய கரத்தில் அவர் பலத்தை கொடுப்பார். வருகிற நாட்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற நாட்களாக இருக்கும்.
ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற நாட்களாய் இருக்கும். தாவீதை கர்த்தர் பயன்படுத்த துவங்கினார். கர்த்தர் தாவீதை யுத்த களத்திலே ஒரு தளகர்த்தனாய் முன்னிறுத்தினார். தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு பல வெற்றிகளை கர்த்தர் கொடுத்தார். தாவீதின் வாழ்க்கை ஆண்டவருக்கு பயனுள்ள வாழ்க்கையாய் அமைந்தது. கர்த்தர் எதற்காய் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், கர்த்தர் எதற்காய் ஒரு மனுஷியை தெரிந்து கொள்கிறார் என்றால், அவர்களை பயன்படுத்துவதற்காக, அவர்களை கொண்டு ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதன் அர்த்தம் என்ன என்றால், நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. You shall be a blessing to your family, to your society, to your church and to the nation. நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாவதுதான் தேவனுடைய நோக்கம். ஆண்டவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அந்த வார்த்தைக்கு நான் வந்து விடுகிறேன். தாவீதின் வாழ்க்கையில் இப்படி பல வெற்றிகளை கொண்டு வந்த அவன், இந்த சவுல் தன்னை துரத்த சோர்ந்து போனான், மனம் தளர்ந்து போனான், மனம் மடிந்து போனான், நம்பிக்கை இழந்து போனான். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, சவுல் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் என்னை கண்டுபிடிப்பான் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு நான் பெலிஸ்தர் தேசத்திற்கு ஓடிப்போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தாவீது தனக்குள்ளே யோசித்தான். தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷனுக்குள்ளே உண்டான மனத்தளர்ச்சி அவனுடைய யோசனையிலே ஒரு சோர்வை கொண்டு வந்தது. இன்றைக்கும் சபையில் இருக்கிற பலர், ஊழியத்தில் இருக்கிற பலர், ஆண்டவருக்குள்ள வந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காக நல்ல பயனுள்ள பாத்திரங்களாய் இருக்கிறார்கள், பலசாலிகளாய் ஆண்டவருக்காக செயல்படுகிறார்கள். அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை, அனல் நிறைந்த வாழ்க்கை, அநேகரை ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தி தலைமை தாங்கி முன் செல்லுகிற வாழ்க்கை பலருக்கு இருக்கிறது. ஆனால் இடையில உண்டாகிற கஷ்டங்கள், சத்துருவின் துரத்தல், சத்துரு எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் என்னை கண்டுபிடித்து காலி செய்து விடுவான் என்று மனதிற்குள்ளே உண்டாகிற அந்த பயம் பலரை சோர்ந்து போக பண்ணுகிறது. ஊழியத்தில் பின்னடைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னடைவு, ஜப வாழ்க்கையில் பின்னடைவு. ஜபித்து எண்ணத்தை கண்டேன், வேதத்தை வாசித்து எண்ணத்தை கண்டேன், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து எண்ணத்தை கண்டேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்து எண்ணத்தை கண்டேன், கர்த்தருக்காக ஓடி ஓடி பிரயாசப்பட்டு எண்ணத்தை கண்டேன். போதும் இந்த வாழ்க்கை, ஒதுங்கி விடுவோம், ஒளிந்து கொள்வோம் என்கிற நிலைக்கு பலரை தள்ளிவிடுகிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய இன்றைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில், அபிஷேகிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில், தேவனால் நிரப்பப்பட்ட கிருபைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்ட ஆரம்ப நாட்களில், கர்த்தருக்காக நீங்கள் ஓடியதும் பிரயாசப்பட்டதும் ஆத்தும ஆதாயம் செய்ததும் ஊழியத்தில் முன்னின்றதும் ஆராதனையில் ஆண்டவரை உயர்த்தியதும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லது ஏதோ ஒரு நிலையில் நான் ஜெபித்தும் பலனில்லை, என் குடும்பத்தில் கஷ்டம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்ணீர், எனக்கு உண்டாயிருக்கிற சோர்வு என்னை உடைந்து
உடைந்த பாத்திரமாய் மாற்றிவிட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? தாவீது அப்படி போனான். எவர்களை எதிர்த்து எவர்களுக்கு விரோதமாய் முதல் வெற்றியை பெற்றானோ அவர்களிடத்திலே போய் தஞ்சம் புகுகிற நிலைக்கு தாவீது போனான். அதன் விளைவு ஆகீஸ் என்னும் பெலிஸ்தரின் ராஜா அவனுக்கு கொடுத்த பட்டணத்தில் அவன் குடியிருக்கும் போது அமலேக்கியர் வந்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். நேரத்தின் அருமை கருதி பிற்பாகத்திற்கு வந்து விடுகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது கொள்ளையிடப்பட்டான். 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டது மாத்திரமல்ல, தன்னில் பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதான். தாவீதின் வாழ்க்கை உடைந்த ஒரு பாத்திரமாய் மாறிப்போனது. எப்படிப்பட்ட பாத்திரம்? 23ஆம் சங்கீதத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னான். நிரம்பி வழிந்த பாத்திரம். ஆனால் அதற்கு பிறகு உடைந்த பாத்திரத்தை போலானேன். சங்கீதம் 30-31 நாம் வரும்போது அங்கே அவனுடைய அழுகை, அங்கே சொல்லுகிறான், நான் உடைந்த பாத்திரத்தை போலானேன். நிரம்பி வழிந்த பாத்திரம் உடைந்து போய்விட்டது. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய பாத்திரங்கள் உடைந்து கிடக்கிறது. எதிரி இடத்துல போய் தஞ்சம் புகுந்து இருப்பதையெல்லாம் இழந்து நின்ற நிலையில் தாவீதுக்குள்ள கர்த்தர் மறுபடியும் ஒரு உணர்வை உண்டாக்கினார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர், நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் நம்மை கைவிட்டு விடாமல் மறுபடியும் நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். காரணம் என்ன தெரியுமா? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறபடியினால் முற்றுமுடிய அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். என் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்து இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இது முடிய போகிற வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் முற்றும் முடிய உன்னை ரட்சிக்காமல் விடவே மாட்டார். கடைசி வரையும் நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் முடிந்து போனது என்று அவனோடு கூட இருந்தவர்கள் நினைத்து அவன் மேல் கல்லெறிய பிரயாசப்பட்டார்கள். அவனுக்கு எல்லாமே எதிராய் மாறி போனது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று 1 சாமுவேல் 30:8 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் திடப்படுத்தி கொள்ள ஒப்பு கொடுப்போமாக. யார் இந்த இடத்துல சோர்ந்து போன நிலையில் வந்திருந்தாலும், மனம் தளர்ந்த நிலையில் வந்திருந்தாலும், குடும்ப கஷ்டங்கள் நிமித்தம், பலவீனத்து நிமித்தம், பொருளாதார வீழ்ச்சி நிமித்தம், அல்லது ஊழியத்தில் உண்டான இடர்பாடுகள் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக உடைந்து போன நிலையில் நாம் வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்ள கர்த்தர் நம்மை இன்றைக்கு பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு அவன் திடப்படுத்தி கொண்டான். அதன் விளைவு 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது இழந்து போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் பெரிதாகிலும் சிறிதாகிலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். எதையெல்லாம் அவன் இழந்தானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, சரீர பலத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? பொருளாதார நிலையிலே பல இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? குடும்பத்தில் பலவிதமான பாதிப்புகளினூடே கடந்து வந்திருக்கிறீர்களா? எந்த நிலையில் இருந்தாலும் அவைகளையெல்லாம் சரி செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நிரம்பி வழிந்த பாத்திரம்
உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று சொன்னான். ஆனால் அதற்கு பிறகு 116 சங்கீதத்துக்கு வரும்போது அங்கே சொல்கிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். உடைந்த பாத்திரம் மறுபடியும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை உருவாக்குவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த முடிவை நீ காணும் மட்டும் உன்னை கைவிடவே மாட்டார். தாவீதுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தந்தார். அத்தோட முடிச்சாரா? கிடையாது. 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு வரும்போது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யூதாவின் மனுஷர் தாவீதினிடத்தில் வந்து அவனை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 5:3-4 வாசிக்கிறோம், சமஸ்த இஸ்ரவேலின் மூப்பர்களும் தாவீதினிடத்தில் வந்து தாவீதை தங்கள் மேல் ராஜாவாக்கினார்கள். 1 சாமுவேல் 16:1 ஆண்டவர் சொன்னபடி ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் ராஜாவாக்கி அவனை அழகு பார்த்தார். என் கர்த்தருடைய பிள்ளையை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். நான் சொன்ன டைமுக்கு 5 நிமிஷம் கூடிருச்சு, இதோட முடிச்சிட்றேன். கர்த்தர் உங்களை முற்றுமுடிய ரட்சிப்பாராக. இந்த கூட்டம் முடிந்து போன பிறகு நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அவர் நன்மையானவைகளை தருவார். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறுவீர்கள். இந்த சபையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சபையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். தகப்பனை இழந்த போது இந்த குடும்பம் தவித்து போனது. பாஸ்டர்மாவுக்கு அந்த நாட்கள் அவர்களுடைய இளம் வயதில் அவர்கள் மிகவும் நொந்து போன நிலை. பிள்ளைகள், எங்கள் அப்பாவை ஏன் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், எங்கள் ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கல, எங்கள் அப்பா நல்லா ஊழியம் செஞ்சாங்களே என்று சொன்ன காலம். ஆனால் அந்த நிலையை மாற்றி இந்த 15 ஆண்டுகள் கர்த்தர் இந்த குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். வரும் நாட்களில் இந்த முழு குடும்பமும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும். முழு குடும்பமும் ஆண்டவருக்காய் மகிமையான காரியங்களை செய்யும். கர்த்தர் தம்முடைய வருகை வரை இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆலங்குளம் வட்டாரம் தேவ மகிமையை இந்த ஊழியத்தில் காணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தின பாஸ்டர் ரோலன், அவரை மாதிரி நல்ல தமிழில் எனக்கு பேச தெரியல, அவர் ரொம்ப அட்டகாசமாக பேசுகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.